ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட விசுவாசத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் துவங்கி வைக்கிறவராக இருக்கிறார். அதில் நாம் ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். அதில் எப்படி பெருக வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை பெருக செய்வதற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாம் விசுவாசத்தில் பெருக வேண்டும். அதுபோல் தேவ மனிதர்கள் அநேகர் விசுவாசத்தில் பெருகி இருக்கிறார்கள், வல்லவர்களாய் மாறியிருக்கிறார்கள், உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அதுபோல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகும்படியாக ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் அவர் விசுவாசத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட அதில் பெருகி வல்லவராய் மாறியிருக்கிறார். அதுபோல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாக உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்தை குறித்து அநேக இடங்களில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் கூட இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை பார்த்து தான் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். அந்த விசுவாசம் உறுதிப்படும் போது தான் நம்மிலே நாம் அதிகமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அவளுக்கு அற்புதம் செய்தார். அதுபோல் ஒவ்வொரு அற்புதங்களையும் தேவன் செய்யும் போதெல்லாம் விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள உறுதியாக இருக்கிறதா என்று பார்த்து அவர்களுக்கு அற்புதத்தை செய்திருக்கார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள் உறுதிப்பட வேண்டும். அது உறுதிப்படும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அதில் ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் பெருகும்படியாக தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்தோடு அதை தேவனிடத்தில் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் வல்லவர்களாய் மாற வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம்தான் உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் வருகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா காரியங்களையும் விசுவாசத்தை கொண்டு தான் நாம் ஜெயித்து தேவனோடு கூட இன்னும் ஐக்கியப்பட அது மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நாளிலும் விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு பெருகி ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் போதிக்கப்பட்டபடியே நாங்கள் கேட்ட எல்லா காரியங்களையும் நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் உறுதிப்பட்டு அதில் பெருகும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வேத வசனத்தில் இருக்கிற பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் நாங்கள் பெருகி வர்த்திக்க செய்து ஒவ்வொரு நாளும் அதில் உறுதிப்பட்டு வல்லவர்களாய் மாறி விசுவாசத்தில் நாங்கள் இன்னும் உறுதிப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.